ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பேச போகிறோம். சம்மர் வந்துருச்சு. சம்மர் வந்துட்டாவே ஆண்கள் கேட்குற பெரிய பிரச்சனை இந்த தொட உரசி புண்ணாகிறது தான். மேக்ஸிமம் அது குண்டாக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். என்னடா செய்கிறேன்னு சொல்லி தட்டழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த கம்பெனிலையும் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும், எப்படா வீட்டுக்கு போவோன்னு தோணும். ஒரு ஸ்டெப்பு நடந்தால் போதும், அந்த இடம் ஃபுல்லாக எரிச்சலாக இருக்கும். வீட்டுக்கு போகிறப்ப புண்ணாகவே ஆயிரும். என்ன செய்யணுங்கிறதுக்காக தட்டழிஞ்சிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸு. இது ஒரு ஃபஸ்ட் எய்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆயின்மெண்ட்டு போட்டு அது க்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மேக்ஸிமம் இன்னர் அந்த இடத்துல ஈரமாகறனால தான் இந்த தொட வரிசை புண்ணாகும். அதனால் இன்னர் மேக்ஸிமம் அந்த இடத்துல ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஈரமாயிருச்சு, தொட வரிசை புண்ணாயிருச்சுன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கம்பெனிலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே துடைக்கிறக்காக காட்டன் வெஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதில் நல்லா சாஃப்டான காட்டன் வெஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பனியன் கிளாத்தாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரத்தை உரிகிற மாதிரி இருக்கட்டும். அந்த காட்டன் வெஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் இன்னரில் எந்த இடத்துல உரசி புண்ணாதோ அந்த இடத்துல இந்த காட்டன் வெஸ்ட்டை வச்சு இன்னரை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அசையாத அளவுக்கு. நான் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. உங்களுக்கு அந்த இடத்துல எரிச்சலே இல்லாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் நடக்கலாம். வீட்டுக்கு போகிறப்ப அங்கே புண்ணு இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.